தயவு உள்ளவராய் இருந்து அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க அருமையான நம்பிக்கையின் வாசல் திருச்சபை தேவ பிள்ளைகளே, அந்த செய்தியை ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வியூஎஸ் உங்களுக்காக எல்லாருக்கும் இந்த புதிய ஆண்டின் நல்ல ஆசீர்வாதங்களை கூறி மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை ஒரு விசைப்பட நாம் சேர்ந்து சொல்லி அதனுடைய காரியங்களை சிந்திக்க கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சொல்வோமா? என்ன சரி, என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். அன்பின் பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. குறைவுள்ள பாத்திரமாகி எங்களை நிறைந்த பாத்திரமாக மாற்றப் போகிற மகாபெரிய தயவை எண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கேன். அதன்படி இந்த ஆண்டு ஆண்டவரே, இந்த நாள் தொடங்கி கர்த்தாவே எங்கள் குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிட்டீங்கன்னு சொல்லி நம்ப விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தார். எங்களோடு பேசும் அடி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செவிங்கள் ஜெபங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நான் சொன்னது போல இல்லையா, அந்த அதிகார வேளையில் நம்ம தியானிக்கும் போது 6 காரியங்களை நம்ம இன்னைக்கு சொன்னோம் இல்லையா. 1வது என் தேவன், 2வது தேவனுடைய ஐஸ்வர்யம், 3வது நம்முடைய குறைவுகள், 4வது கிறிஸ்து இயேசு, 5வது மகிமையில், 6வது நிறைவாக்குவார் என்கிற 6 காரியங்களை தலைப்பாக கொடுத்து அதில் ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்தோம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்பதை அந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே நாம் சிந்திக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இன்றைக்கு முதலிருந்து நம்ம வரப்போகிற என் தேவன், அல்லேலூயா இல்லையா, என் தேவன் மை காட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படுத்த கர்த்தர் நமக்கு இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக அவர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. என் தேவன் அப்படின்னா அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 1வது இந்த சுப்ரீம் பீயிங். சுப்ரீம் பீயிங்னா அதுக்கு மேலே ஒரு பவரே இல்லை, அதுக்கு மேலே எந்த ஒரு பவரும் இல்லை. சுப்ரீம் பீயிங். ஆனால் அதுக்கு மேலே எந்த ஒரு வலிமையும் எந்த மகிமையும் எந்த பவருமே இல்லாத ஒருவரைத்தான் என் தேவன் என்று என்ன சொல்கிறோம் நம்ம அங்கீகரிக்கிறோம். 2வது அதுக்கு கிரியேட்டர். அவர் தான் வானத்தையும் பூமியும் உலகத்தையும் உங்களையும் எங்களையும் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்த தேவன். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, படைக்க முடியாது என்கிற ஒரு தேவனைத்தான் நான் சொல்றேன் என் தேவன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், மேன்மை பாருங்க. 3வது ஒரு காரியம் பார்க்கிறோம், the principal object of faith. the principle, எல்லா பிரின்சிபல் அப்படின்னா பேஸ், ஆப்ஜெக்ட் அது ஒரு பொருள், அதோடைய நம்பிக்கை. ஃபெய்த் அப்படின்னா நம்பிக்கை, விசுவாசத்தின் நம்பிக்கையின் அஸ்திவாரம். அவர் தான் நம் பிதா, இல்லைன்னா என் ஆண்டவர், இல்லைன்னா எங்க அப்பா என்று சொல்லி என்ன செய்யறோம், இன்றைக்கு அவரை மகிமை கொண்டாடும். அப்படின்னா பிதாவாகிய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. மனிதனால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ள அவர் வாசமா இருப்பதில்லை என்றெல்லாம் நமக்கு பைபிள்ல சொல்றாங்க. ஆனா எங்க வாசமா இருக்க விரும்புகிறாரா, எங்க வாசமா இருக்கிறாரா? அல்ல, அவர் சிருஷ்டித்த, அவரால் உருவாக்கப்பட்ட, அவரால் உண்டாக்கப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷனாகிய நமக்குள்ள என்ன செய்வாரு, அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த மாமிசமான சரீரத்துக்குள்ளே ஆவியும் ஆத்மாவும் நிறைந்தவராய் அவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அதான் யோவான் அருமையான அந்த சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொன்னாங்க, அவர் மாமிசமாய், அவர் கிருபை நிறைந்தவராய், சத்தியமும் கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செய்கிறார், வாசமாய் இருக்கிறார் இல்லையா. அப்படின்னா அந்த வார்த்தை என்ன சொல்றது, அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறி போவதற்கு மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை எவ்வளவு நிச்சயமான, எவ்வளவு உண்மையான ஒரு வார்த்தை என்பதை நாம் விசுவாசித்து நம்ப வேண்டும். நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் நம்முடைய தகப்பனாக, அவர் நம்முடைய தேவனாக, அவருடைய நம்ம அப்பாவாக அவரை என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும்.
இல்ல அவர் சேதக்கூடாத ஒளியில் இருக்கிறாரு, தேவனை கண்டா நான் செத்து போவேனே அப்படின்லாம் பைபிள்ல நிறைய வார்த்தைகள் சொல்லி இருந்தாலும் இல்லையா, அவருடைய பிரசன்னத்தை நாம் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை நாம் அறிய முடியும். அவர் நம்மோடு இருந்து நமக்காக செயல்படுகிற காரியங்களை நாம் உணர முடியும். இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா, நிறைய நேரம் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்றோம். என்னன்னா பாருங்க, நல்லா உங்க ரிலேட்டிவ்ல இருக்கக்கூடிய இல்லையா ஒரு அப்பாவுடைய தம்பியை என்னன்னு கூப்பிடுறோம் நம்ம, ஒரு அப்பாவுடைய தம்பியை. இப்போ தம்பிமார் 2 பேர் இருக்காங்க இல்லையா, நம்ம ஜேம்ஸ் பிரின்ஸோடைய தம்பி இருக்கா, எப்படி கூப்பிடுவீங்க? உங்க உங்க ஜேம்ஸை எப்படி கூப்பிடுவீங்க? சித்தப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, உரிமையோட இருக்கிறாங்க. அவர் ஜேம்ஸ் எங்க சித்தப்பா, அவர் எங்க சித்தப்பா, எங்க சித்தின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, உரிமையோடு அவங்க கூப்பிடுறாங்க இல்லையா. இப்ப சில நேரம் இங்க அவங்க சித்தப்பா இல்லாம அவங்களோட பழகக்கூடிய ஒரு நண்பரா இருப்பாங்க, வீட்டுக்கு வந்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? அங்கிள் கூப்பிடுவாங்க. இல்ல, அவங்கள உண்மையா என்ன செய்ய முடியாது, சித்தப்பா இல்ல மாமா அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை கொண்டாட முடியாதபடி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு தங்களுடைய தாய்மொழி இல்லாத இன்னொரு மொழியில அங்கிள் என்று சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இந்த அங்கிளுக்கும் சித்தப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவின் முறை இல்ல, அதோடைய அந்த ரிலேஷன்ஷிப் என்பது மிக 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 முக்கியம். அங்கிள் வருவாரு போவாரு, இல்ல அங்கிள் என்ன செய்ய முடியாது, எதையுமே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா சித்தப்பா அப்படி இல்லை, அவர்கிட்ட எதை வேணா நான் கேட்பேன், அவர் தோல்ல நான் ஏறுவேன், அவர் பாக்கெட்ல கை போடுவேன், அவர் முத்தம் செய்வேன், அவர் என்ன வேணா செய்வதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு. அப்படி மேல போனீங்கன்னா எங்க அப்பா யாரு, என்னை பெற்ற என் அப்பா, அவரோடு உறவாடுவதற்கு எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. இது என்ன செய்யணும், முதலாவது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்கா நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அப்பா கிட்ட போறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா. அப்பா கிட்ட தப்பு பண்ணி போனா அப்பா அடிப்பார், அது நிச்சயம் தான். இல்ல, தப்பு பண்ணிட்டு போனா அப்பா கிட்ட கண்டிப்பா அடி கிடைக்கும், உத கிடைக்கும். அதுக்கு தான் ஒழிச்சுக்குவோம். அப்பா கிட்ட போனா நீங்க அடி, அதனால ஒழிச்சுக்குவோம். ஆனா சந்தோஷமா இருக்கும்போது அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு ஒரு ஷூ வேணும், அப்பா எனக்கு ஒரு பேக் வேணும், அப்பா எனக்கு ஸ்வீட் வேணும், இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், கேட்டு நம்முடைய மாமிச பிரகாரமான உலக பிரகாரமான தகப்பன்கிட்ட நம்ம உரிமையோடு பெற்றுக்கொள்கிறோம். இது போலதான் இல்லையா என் தேவன். என் தேவன் அப்படின்னா அந்த சிங்குலர் ஃபார்ம்ல சொல்றாங்க, ப்ளூரல்ல நிறைய எங்கள் கடவுள் என்று சொல்லாம அது என்ன சொல்ற, என் தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையா அந்த இடத்துல சொல்ற பாருங்க, என் தேவன் இல்லையா. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல ஒரு பெரிய சுயநலத்தை நமக்குள்ள வச்சுக்கணும். என்ன செய்யணும், அவன் எங்க கடவுள், ஏன் கடவுள் தான், இஸ் மை ஃபாதர், ஏன் கடவுள், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன் என்ன சொல்லி என்ன செய்யணும். இதுல ஒரு பெரிய சுயநலத்துல நம்ம அப்பாவை வச்சுக்கணும். அப்படிதான் எங்க அப்பா, எங்க அப்பா, என் அப்பான்னு சொல்லும் போது உண்மையாகவே நம்மை படைத்த தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார், எவ்வளவு மகிழ்ச்சிப்படுவார். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் நம்முடைய தேவன் யார். அவருக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை. அவர் சுப்ரீம், அவர் தான் சுப்ரீம் பவர். இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு மேலான எந்த ஒரு பவரும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் அது என்ன சொல்லுதோ அந்த கோர்ட்டுக்கு மேல எந்த ஒரு காரியம். அதுபோல இவரை மிஞ்சி போன காரியங்கள் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவரை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற என் தேவன் இல்லையா. நம்ம இன்னைக்கு சொல்லாமா, சொல்லுங்களேன், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், என் தேவன், என் தேவன் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், 3 நாள் சொல்லுங்க, என் தேவன், என் தேவன், என் தேவன், என் தேவன். இது சொன்னாலே போதும், உங்களுக்கு என்ன செய்வாரு, அப்பா மகிழ்ச்சி அடைவார் இல்லையா. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை அப்பாவை பார்த்து தூரத்துல அப்பா வரும்போது ஓடி போய் அப்பான்னு கட்டி பிடிச்சா கோபத்துல வர்ற அப்பாவும் என்ன ஆகும், கோபத்துல வர்ற அப்பாவும் சாந்தம் அடைஞ்சிருவாரு. என் பிள்ளை வந்துட்டான், என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டா அப்படின்னு சொல்லி சாந்தமாயிடுவான். அது போலதான் நம்முடைய பரலோக தேவனும் அப்படிதான். எவ்வளவு குற்றங்களை, எவ்வளவு பாவத்தை, எவ்வளவு நம்ம செஞ்சுக்கிட்டு அப்பான்னு போய் அவருடைய பாதத்தில் விடும்போது அவர் என்ன செய்வாரு, கரம் பிடித்து நம்மை தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம் சொல்றான், என் தேவன் என்ன, அவரை சந்தித்த தேவன், அவரை மீட்டுக் கொண்ட தேவன், அவரை ருசிக்கும்படி அவருக்கு பல தருணங்களை சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்த தேவனை யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டபடினால அவன் சொல்ல, என் தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாம்
கிறிஸ்து இயேசு மூலமாக அவருடைய மகிமையிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த கடவுளை, இந்த தேவனை என் தேவன் என்று கூப்பிட்டா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது என்பதை என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்து விடக்கூடாது. ஒரு சின்ன ஒரு 4-5 வசனங்களை நம்ம வாசித்து தியானிக்க நம்ம கர்த்தர் கிருபை செய்வாராக. சீக்கிரம் நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, நீங்க வாசிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. புத்திரராய் இருக்கிறபடினால, சரி அங்கே அப்படி நிப்பாட்டிக்கிடுங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்படின்னா, முதலாவது அப்பா பிதாவை அழைக்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு எப்படி கிடைக்கும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் உங்களுக்கு எல்லாம் மனப்பாடமா தெரியும். சொல்லுங்க சீக்கிரம். ஒருத்தர் வாயில வர மாட்டேங்குது. பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது, கலாத்தியர் 4:6 என்ன சொல்றது? மேலும் புத்திரராய் இருக்கிறபடினால, முதலாவது என்ன செய்யணும்? புத்திரராக மாறிவிட வேண்டும். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன செய்யற நமக்குள்ள ஊற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? கர்த்தரிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு வைத்து அவரை நம்முடைய தெய்வமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய புத்திரர் என்கிற அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டபடினால் அவர் என்ன செய்யறாரு? அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன செய்ய நமக்குள்ள ஊற்றி விடுகிறார். இல்லையா? ஊற்றப்பட்ட ஆவி என்ன செய்யாது? வெளியே போகாது. அந்த ஆவி எப்பொழுது நிறைவா இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? என்ன தப்பு பண்ணாலும், என்ன குற்றம் பண்ணாலும், கிறிஸ்துவனுடைய ஆவி, அவருடைய வல்லமை நமக்குள்ள எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மூலையில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருப்பார் நம்ம தப்பு செய்யும்போது. இல்லையா? நம்ம நல்ல காரியங்களை மாதாயம் செய்யும்போது, கத்திரிக்காய் ஊழியம் செய்யும்போது, கத்திற்காக ஒரு டாக்ஸ் கொடுக்கும்போது, கத்திற்காக ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது அவருடைய நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன செய்வாரு? மகிழ்ச்சியினால் பொங்குவார். ஹல்லேலூயா. நீங்க பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு ஆத்மாவை திரும்பி பாருங்க. உங்களுக்கு பரலோக ராஜ்யம் களி கூறுவதை காட்டிலும் உங்களுடைய இதயம் களி கூறுவது மிகுந்த ஆதாயமாக அது இருக்கும். இல்லையா? முதலாவது சொல்றாரு, அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். இல்லையா? அந்த ஆவி இருக்கும்போது தாவீது அந்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனால நிறைய காரியங்களை அவன் சொல்றதை நம்ம அங்க பார்க்கலாம். வாசிங்க. சங்கீதம் 4:1. சீக்கிரமா வாசிங்க. என் நீதியின் தேவனே. எப்படி கூப்பிடுறான் பாருங்க. என் நியாயத்தை வெட்ட பகர போலும் வெளிச்சத்து போல விளங்கப்படுகிற என் நீதியின் தேவனே. முதலாவது சொல்றாரு, நம்முடைய நீதியை விளங்கப்படுகிற அப்பாவாக அவர் தாவீது பார்க்கிறான். 7:1 வாசிங்க. சங்கீதம் 7:1. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்ன சொல்றாரு? ரெண்டாவது நம்பிக்கையை நான் வேற எங்க வைக்க கூடாது. தாவீது எங்க வச்சான்? கோலியாத்துக்கு முன்னாலுமே நிக்கிறான். யாரும் நம்பல. சவுல் பார்க்கிறான். பெரிய சேனை இருக்கிறது, கேடகம் இருக்குது, பட்டயம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து சோர்ந்து போய் இந்த கோலியாத்தை என்னால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி விழுந்திருக்கிற சவுல் அந்த நேரத்தில் தாவீது போய் என்ன சொல்றான்? இந்த கோலியாத்து விருத்த சேனம் இல்லாதவன், இவன் தேவனை அறியாதவன், தேவன் எனக்குள்ள இருக்கிறபடியா இந்த கோலியாத்தை நான் முறியடித்து விடுவேன் என்று சொல்லி தைரியமா போய் என்ன செய்யறான்? கோலியாத்தை அவன் ஜெயம் எடுக்கிற காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். இல்லையா? சங்கீதம் 5:2 வாசித்து பாருங்க. சங்கீதம் 5:2. என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டருளும். இல்லையா? அவன் சொல்ற, என் ராஜாவே, என் தேவனே. உங்ககிட்ட தான் சொல்றேன், வேற யார்ட்டையும் நாம சொல்லல. என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதம் 18:1 சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மிடத்துல அன்புகிறோம். நம்ம பலன் எங்க இருக்கு? ஒருவேளை பலன் குண்டி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? இல்லையா? ஒருவேளை நம்ம பலன் குண்டி இருக்கிற நேரத்துல அந்த டானிக்கை குடிக்கிறோம், அதை குடிக்கிறோம், இதை குடிச்சா நம்ம பலன் ஏற மாட்டேங்குது. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லலாம்? என் பலனாகிய கர்த்தாவே, நீங்க தான் என் பலன் ஆண்டவரே, நீங்க தான் என் கேடகம், நீங்க தான் என் அம்பு, நீங்க தான் என் ஆசை, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீர் தான் என் பலன் என்று சொல்லும் போது
நமக்குள்ள ஒரு புது பலனை ஆண்டவர் செய்வார், கிரியேட் பண்ணி கொடுப்பார் என்று சொல்லி தாவீதின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இல்ல எவ்வளவு பெரியவங்க, எனக்கு என்ன ஆறுதல் படுத்தின மிக மிக முக்கியமான ஒரு வசனம் இதுதான். ரொம்ப நேரம் ரொம்ப நாட்கள் நான் சோர்ந்து போயிருக்கிற வேளையில இந்த வார்த்தை என்ன சொல்லுவேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். ஸ்ட்ராங்கா போய் அடிக்கிறது. அவருடைய சமூகத்தில் என்னன்னு சொல்லுவேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒரு நாள் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அடையவே மாட்டேன், அடையவே மாட்டேன், அடையவே மாட்டேன். இந்த வார்த்தை என்னை பல நாட்கள் பலப்படுத்தி இருக்கிறது. இல்லை, ஒரு அப்பா கிட்ட போய் நம்ம சொல்லும்போது, என் மெய்ப்பராய் இருக்கிறது. என்ன மெய்ப்பராய் இருக்கிறது? பசும்புல்லின் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போறீங்க, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறீங்க, என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறீங்க, என் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்றீங்க, என் ஜீவனெல்லாம் எனக்கு நன்மை கிருபை கொடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு மேலான பாக்கியம் நமக்கு என்ன வேண்டும்? ஹல்லேலூயா. வாசிங்க 27:1, என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். இல்ல, வெளிச்சம் இல்லாத நேரத்தில் இருள நடக்கும் போது சில நேரம் என்ன செய்யும், பயம் வந்து, ஐயோ இருள நடக்கிறமே, கால் தவிருமா, இல்ல அந்த பாம்பு வந்துருமா, பள்ளி வந்துருமா, பூரா வந்துருமா, இதெல்லாம் நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தில் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவரே, என் வெளிச்சம் நீங்கள் ஆண்டவரே, உடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை கொடுக்கிறது போல அந்த தாவீது சொல்றார், வெளிச்சமும் ரட்சிப்பும். 28:1, என் கண்மலையாகிய கர்த்தாவே. இல்ல ரொம்ப அருமையா இருக்கா? He is my rock. இல்ல, அந்த ராக் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரமா உடைச்சிட முடியாது. அது உடைக்கணும்னா அதுக்கு பெரிய ஆயுதங்கள்லாம் போட்டு உடைச்சாதான் உடைக்க முடியும். பாண்ட சொல்ற ஏன் அப்படி அவன் கண்மலைன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வனாந்திர வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு, மோசையோட சொல்றாரு, இந்த கண்மலையிட்ட போய் பேசு அப்படிங்கிறார். இந்த கண்மலைங்கிறது வேற, பர்வதங்கிறது வேற, மலைங்கிறது வேற. இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். இந்த கண்மலைங்கிறது என்ன செய்யுது, ஆண்டவர் பேசும்படி சொல்லுகிறார். அந்த கண்மலைக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறார், தண்ணீரை குடிக்கும்படியாக தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த கண்மலை நம்ம கூடயே இருக்கிற கிறிஸ்துவே அந்த கண்மலை என்று சொல்லி அங்க சுவிசேஷத்தில் முடிக்கிறாங்க. அப்படின்னா என் கண்மலையாகிய கர்த்தாவே சொல்லி என் கூடவே இருக்கிறீங்களே, என் தாகத்தை தீர்க்கிறவரே, எனக்கு சகாயரே, எனக்கு கூட இருந்து எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன் நண்பனே, இல்ல எல்லாவற்றையும் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். 59:1, சத்துருக்களுக்கு என்னை தப்புவிக்க தேவன் அப்பான்னு சொன்ன என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவிக்கிறேன். இந்த வருஷம் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன், நான் ஒரு 10-20 பாயிண்ட் போட்டேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, வருஷம் மாறிச்சு. எது மாறிச்சு, என்ன மாறிச்சு? கேலண்டர் ஒன்று தான் மாறிச்சு, வேற எதுவும் மாறல. கேலண்டர் ஒன்று தான் மாறி இருக்கு, வேற ஒன்றும் மாறல. நம்ம அப்படிதான் இருக்கோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அப்படிதான் இருக்கான், நம்ம முன் வீட்டுக்காரன் அப்படிதான் இருக்கான், நம்ம பிரச்சனை அப்படிதான் இருக்கு, நம்ம ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கு, எல்லாம் அப்படிதான் இருக்கு. அங்க என்ன ஒன்று மாறினது என்னது சொல்லுங்களேன், என்ன மாறிச்சு? கேலண்டர் ஒன்று தான் மாறி, வேற எதுவும் மாறுது. அந்த ஒரு கேலண்டர் கொஞ்சம் குழந்தை படமா இருந்த கேலண்டர் இப்போ ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு, அவ்வளவுதான் மாறி. இது என்ன அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன செய்யறான், அருமையா நாங்க சொல்ற சத்துருக்களுக்கு என்னை தப்புவிக்கிறவரே, எல்லாம் என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவிக்கிறவரே. 64:1 வாசிங்க. பயத்தை நீக்கிறது தான் நிறைய பேருக்கு என்ன செய்ய, திக்குன்னு ஒரு பயம் வந்துடும், அபாரம் ஒரு பயம் வந்துடும். இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால், கிறிஸ்து எனக்குள்ள ஆதாயமாய் இருந்தால், பலமுள்ள தேவன் எனக்குள்ள இருந்தால், அவர் சொல்றாரு, உனக்கு ரோமர் 8 சொல்றாரு, என்ன சொல்றாரு, உனக்கு பயப்படுகிற ஆவியை தரல, மறுபடியும் நீ பயப்படுவதற்கு உனக்கு பயக்கிற ஆவியை தரல, என்ன ஆவியை கொடுத்திருக்காரு, அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்ல, இந்த சாயந்தான் தாவீதுடைய அனுபவங்கள், இந்த அனுபவங்கள்லாம் இருந்ததுனாலதான் அவன் அந்த ராஜ்யபாரத்தை ஆட்சி செய்ய முடிந்தது, சவுலை ஜெயித்து இவன் ராஜாவா வர முடிந்தது, முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் அவனை நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 71:1, வெட்கப்படாதபடி செய்யும் இல்லையா, என்ன சொன்னார், வெட்கப்படாதபடி என்னை செய்ய. 77:1, நான்
நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுக்கும் தேவன். இல்ல சில நேரம் மௌனமா ஜெபம் பண்ணி மறந்து பார்த்து சார் கிடைக்கலன்னு என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் கம்பச்சிக்கிட்டு வந்துடுவான். ஏன்னா அவன் சத்துவா இருந்ததுனால என்னதான் இவன் பேசுறான் போல இருக்குன்னு வந்துடுவான். அதனால எங்க போகணும், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் பார்த்துக்கணும். இல்ல ஒரு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணும். இல்ல தாவீதுதான் செய்தான். காடுகள்ல ஆடுகளை மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சத்தம் போட்டு பாடினான், சத்தம் போட்டு ஆண்டவரே மகிமைப்படுத்தினான். அவனுக்கு என்ன செய்தார் கர்த்தர், அவன் செவி கொடுத்தார். 88:1 ரட்சிப்பின் தேவன். பாருங்க என்னெல்லாம் இருக்குது பாருங்க. இன்னும் இந்த வேதத்தை படிச்சீங்கன்னா ஆயிரக்கணக்கான என் தேவன் என் தேவன் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். 102:1 விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நம்முடைய விண்ணப்பத்துக்கு எப்பொழுது என்ன செய்யறாரு, செவி சாய்க்கிற என் தேவன். 116:1 சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டது. 127:1 கர்த்தர் என் வீட்டை கட்டுகிறவர். நான் கட்ட முடியாது, நான் கட்ட முடியாது. யார் கட்ட முடியும்? கர்த்தர் என் வீட்டை கட்டுகிறவர் என் தேவன். 129:1 என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கி ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற நம் தேவன். 143:1 என் ஜெபத்தை கேட்கிற தேவன். 144:1 போருக்கு என் கைகளையும் யுத்தத்துக்கு என் விரல்களையும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இல்லையா? நீ பார்த்தீங்கன்னா மோசேக்கு போய் சொல்றாரு ஒரு நாள், ஆபிரகாம போய் ஒரு நாள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் பையனை கூட்டிட்டு போய் பலி செலுத்திடு அப்படிங்கிறாரு. இவனும் துக்கத்தோட போனான், பலியை செலுத்துறதுக்கெல்லாம் ரெடி பண்ணான், கத்தியை போட்டான், வாங்கி பையனை விட்டு போகும்போது அங்கே என்ன சத்தம் கேட்குது, ஆபிரகாமே கத்தியை போட்டா நிப்பாட்டுனோட பலிபீடம் கட்டியாச்சு. பலிபீடம் கட்டியாச்சு, ஒரு பலிபீடத்துக்கு மேலே வந்தாச்சு. அந்த பலியை செலுத்தக்கூடாது. இல்லை இந்த கூர்காரங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கத்தி வச்சிருப்பான். அந்த கத்தி அந்த உரையிலேருந்து எடுத்துட்டான்னா அந்த கத்திக்கு ரத்தம் கொடுக்கும். ரத்தம் கொடுக்காதபடி பண்ண என்ன செய்ய மாட்டான், உரையில போட மாட்டான். இப்போ என்ன செய்வான், அவன் கத்தி எடுக்கிறதுக்கு ரத்தம் கொடுக்க முடியலன்னா தான் கையே கொஞ்சம் வெட்டி அந்த ரத்தத்தையா தேய்ச்சி அதை கழுவிட்டு தான் செய்வோம், உரையில போடும். அது போல இந்த பலிபீடம் கட்டிவிட்டால் பலி செலுத்தியே ஆக வேண்டும். இந்த பலிபீடம் எம்டியான பலிபீடமா இருக்கக்கூடாது. ஈசாக்கு அந்த பலிபீடத்தில் எடுத்துட்டாங்க. இப்போ பலி செலுத்தணும், ஏதாவது ஒரு மிருகம் அங்கே தேவைப்படுது, ஏதாவது ஒரு மிருகம் வேணும். எங்க போய் தேடுறது? இப்போ எந்த கடையில் போய் மிருகத்தை வாங்குறது இல்லை. அந்த சூழ்நிலை நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, தியானிச்சு சிந்திச்சு அந்த சூழ்நிலையை பாருங்க. மலை மேல இருக்கான், நடந்து போறான், போகும்போதே ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. இங்கே ஆண்டவர் மனம் இறங்கிட மாட்டாரா, எனக்கு செவி கொடுத்துட மாட்டாரா, என் மகனுக்கு போது ஏதாவது ஒரு பலியை கொடுப்பதற்கு ஒரு மிருகம் கிடைக்காதா, ரெண்டு பக்கம் பார்த்துட்டே வந்திருப்பான் ஆபிரகாம். நான் ஒன்னே காணும். ஆனா அந்த சரியான நேரத்துல அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை காமிக்கிற, ஒரு ஆட்டை காமிக்கிறாரு. என்ன செய்யுது, கொம்புகள் சிக்கி புதர்ல போய் என்ன செய்தாரு, மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இல்ல அப்ப என்ன செய்யறாங்க, அந்த ஆட்டை எடுத்து அவன் பலி செலுத்துகிறான். இல்ல அப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்றான், என்ன சொல்றான், அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேர் சொன்னான். என்ன பேர் சொன்னாங்க, யெகோவா ஈரே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இல்லையா முதல் ஒரு காரியம் அதை நினைச்சுக்கணும், யெகோவா ஈரே, மை ப்ரொவைடர். என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனே, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீங்கப்பா. எல்லா காரியத்தையும் இப்படி சம்பந்தம் நான் வச்சுட்டேன், எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. இல்லை ஆபிரகாம் போல அவனுக்கு ஒரு அந்த ஒரு கிடாவை கொடுத்த தேவன் நம்முடைய தேவைகளையும் ஒரு சந்திப்பார் என்று சொல்லிப்பார். அதே மாதிரி கொஞ்ச நாள் வந்தீங்கன்னா அங்க ஆகாரை துரத்தி விடுறான். சாராவுடைய நெருக்கடி தாங்க முடியல, அதனால ஆகாரம் என்ன செய்யறாங்க, துரத்தி விடுறான். அவளுக்கு ஒரு தண்ணி, கொஞ்சம் தண்ணியும் அப்பமும் கொடுத்து பையனை தூக்கி வச்சு போப்பான்னு சொல்லி விரட்டி விட்டான். அவனுக்கு போறான், வனாந்தரங்களை சுற்றி அலையிறாங்க. ஏன்னா அவங்க போனோம், எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகணும், சுத்தி அலையிறாங்க. வனாந்தரத்தை சுத்தி அலைய கொண்டு போன ஆகாரம் முடிஞ்சிருச்சு, தண்ணி தீர்ந்துருச்சு. இல்ல பையன் தண்ணி தாகத்துல துடிக்கிறான். எங்க இல்லை வனாந்தரத்துல, எங்க தண்ணி இல்லை, பாலைவனத்துல தண்ணி எங்க கிடைக்கும், எங்க இல்லை. இல்ல ஒரு அருமையான கதை படிச்சேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது பிரயோஜனமா. 2 டிராவலர்ஸ் ஒரு பாலைவனத்தை கடந்து போறாங்க.
அப்ப தூரமா பார்க்கும்போது அந்த பாலைவனத்துல என்ன செய்யும், பாலைவன காணல் நீர்னு ஒண்ணு இருக்கும். என்னன்னா இந்த சூரிய வெளிச்சம் சில இடங்கள்ல படும்போது அங்க ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போய் பார்த்தா என்ன இருக்காது, தண்ணி. இப்போ இவங்க கொண்டு போன தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ வழியில பாக்குறாங்க இந்த காணல் நீர்கள் தெரியுது, கிட்ட போய் பாக்குறாங்க ஒண்ணும் இல்லை. அப்படியே சோர்ந்து போய் ரொம்ப டயர்டா நடந்து போகும்போது ஒரு டிராவலர் முன்னால வர்றாரு. அவர்கிட்ட சொல்றாங்க, இவங்க ஐயா தண்ணி இல்லாம ரொம்ப வறண்டு போய் இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு. தண்ணி கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நீங்க வர்ற வழியில ஒரு பாண்ட் இருந்தது, நீங்க அதையே இங்க மிஸ் பண்ணீங்க, நம்ம டிராவலர்ஸ் எல்லாருமே அதுல போய் தண்ணி பிடிச்சு நம்ம நிரப்பிட்டு தானே போவோம், நீங்க ஏன் அதை மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா எல்லாம் காணல் நீரையா, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது டிராவல்ஸ் இல்லை, அங்க ஒரு உண்மையிலே அங்க ஒரு நீரூற்று உண்டு, நீங்க அதை மிஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில பாருங்க, நிறைய நேரம் இந்த நீரூற்றை என்ன செய்யறோம், மறந்து போயிடுறது, காணல் நடக்காது கர்த்தரால முடியாது கூட நம்ம என்ன செய்யறோம், நிறைய நேரம் சொல்லிடுறோம், தேவனால முடியாது, ஏன்னா நம்மளாலே முடியலையா, அப்புறம் அவரால் எப்படி முடியும். யோகனுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும் இல்ல. என்னாலே முடியலையா, அப்ப எப்படி என் தேவன் செய்வார்னு சொல்லி நம்மை மிகைப்படுத்துகிறதுனால, நம் தேவனை நாம் மறந்து போறதுனால அதிசயமான அற்புதமான காரியம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய அந்த டேபிள், நம்முடைய ஆசீர்வாதங்களை நம் உசாதீனப்படுத்தி போறதுனால என்ன செய்யறோம், அதை கண்டுபிடிக்க முடியாதபடி நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா. ஆகாரமான சுத்தி திரிகிறாங்க, கடைசியில் என்ன செய்யறாங்க, என் எஜமானின் தேவனே என்று சொல்லி அங்க ஒரு கூப்பாடு போடும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு தண்ணீர் தரவை காண்பித்து கொடுக்கிறார். நம்ம அங்க ஒரு பேர் வைக்கிறாங்க, என்ன செய்யறாரு, என்ன பேர் வச்சாரு, என்னை காண்கிறவரை நான் கண்டேனே. அருமையான கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், என்னை காண்கிற தேவனை நான் கண்டு கொண்டேனே. உங்க துக்கத்துல, உங்க கஷ்டத்துல, உங்க பாடல ஒருவேளை இதே போல ஒரு சூழ்நிலை வரும்போதும் இல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லாம, என்னை கண்டு கொண்டிருக்கிற தேவனே, எனக்குள் வாசமா இருக்கிறவரே, எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவனே, உம்மால முடியும் என்று சொன்னேன், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், எனக்காக ஒரு தண்ணீர் தடாகத்தை, ஒரு நீரூற்றை நீர் வைத்திருக்கிறீர், நான் அதை கண்டுகொள்ளணும் என்று சொல்லி என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன செய்வாரு, நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். கிதியோனை பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், அடையாளத்தை கேட்கிறான், என்ன கேட்கிறான், ஒரு தோலை கொண்டு நான் போடுறேன், பனி அந்த தோல் மேல மாத்திரம் தான் பெய்யணும். வாசிக்கிறீங்களா, கேட்கிறீங்களா, இருக்கிறீங்களா இல்ல, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஏசாயா 7 கேட்கிறான், அந்த ராஜா கிட்ட ஒரு அடையாளத்துக்கு நாம தான் கேட்க மாட்டேன்ட்டான். இவன் போய் கேட்கிறான், எனக்கு நீர் என்னை பராக்கிரமசாலி என்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு ஒரு மீட்பை கொடுக்க போறேன்னு சொன்னா, எனக்கு ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம், நான் போடுறேன் அந்த ஆட்டு தோல்ல உலக எல்லா இடத்துலையும் பனி இருக்கணும், அது மேல பனி பெய்யக்கூடாது இல்ல. பாண்டவர் செய்யறாரு, அப்படியே அவனுக்கு செய்யறாரு. ரெண்டாவது ஒரு காரியம் கேட்கிறான், எல்லா இடத்துலையும் பனி இருக்கக்கூடாது, இந்த தோல்ல மாத்திரம் பனி புளிஞ்சா தண்ணி வரணும், அதையும் ஆண்டவர் செய்யறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கேட்கிறதுக்கும் அதற்கு மேலான காரியத்தை அவர் செய்வேன்னு சொல்லி பிலிப்பியர் சொல்றாரு. நமக்கு செய்ய மாட்டாரா, நமக்கு செய்ய மாட்டாரா, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமென் கையை வைக்காமே இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப மீதியானியரை முறியடிக்க போற, எல்லாரையும் கூட்டாரு, பெரிய சேனையை கூட்டிட்டான் இல்ல. அவன் ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப பெருசா இருக்கு, வேண்டாப்பா, எல்லாரும் அனுப்பிச்சுடு. கடைசியில் செய்யற 300 பேரை கொண்டு போய் சொல்றாரு, 300 பேரை கொண்டு போய் யுத்தம் பண்ண, உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன் இல்ல. அப்ப அந்த யுத்தம் பண்றான், ஜெயம் பெற்றான், திருப்பி வாரான், ஒரு பலிபீடத்தை கேட்கிறான். என்ன பேர் வச்சான், ஷாலோம். என்ன பேர் வச்சாம, யெகோவா ஷாலோம். ஷாலோம்னா என்ன, சமாதானத்தை கொடுக்கிற தேவனை. இத்தனை துன்பம், இத்தனை பாடுகள், இத்தனை போத்திரத்தில் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்த தேவனே, உண்மை காண்கிறேன். எப்படி காண்கிறேன், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், என் தேவைகளை சந்திக்கிற தேவன், எனக்காக வெற்றி கொடி பிடிக்கிற தேவன், என் மெய்ப்பராய் இருக்கிற தேவன், எனக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிற அந்த கடவுளை நான் கண்டுகொள்கிறேனே, அவரை என் தேவன், என் தகப்பன் என்று கூப்பிடல, சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி என்ன செய்றாங்க. அந்த ஒவ்வொரு தருணம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அது அமையும். அல்லேலூயா. பாருங்க, எலியா போறான், அந்த எலியாவ நாட்கள் இஸ்ரவேலின் ஆட்சி நடக்குது, எல்லாரும் கெட்டு போய் இருக்கிற ஜனங்களா இருக்காங்க. அங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்டி பலியை செலுத்துறான். என்ன சொல்றாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இவர்தான் எங்க அப்பா, இவர்தான் எங்க அப்பா, இவர்தான்
உண்மையான தேவன் சொல்லி அவங்க எல்லாம் நம்ப வைக்கும்படி என்ன செய்யறான், ஒரு பெரிய காரியம் செய்யும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். சரிண்ணா வாசிங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. யோவான் 21:8 இல்லையா? சீசர்கள் தாய்க்கு ஏறக்குறைய ஒரு நிமிஷம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் கோமா அவருக்கு பிரதியுத்தரமாக 20:28 கோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே. போதும். இந்த சந்தர்ப்பம் நமக்கு எல்லாம் தெரியும். என்ன ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலே சீசர்களுக்கெல்லாம் தரிசனமானார். அன்னைக்கு யாரும் இல்லை, தோமா இல்லை. ஆனா அவர் மரித்து போவதற்கு முன்பாக சீசர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாரு, நான் மரிப்பேன், ஆனால் 3 நாளைக்கு பின்பாக நான் உயிரோடு வருவேன்னு ஆண்டவர் சொன்னாரு இல்லையா? ஒருத்தன் நம்மள மாதிரி ஆமே சொல்லுங்க சத்தமா. நம்ம முழுசா நம்ம இப்படியே இருந்திருப்போம். கோயம்புத்தூர்லயே ஒரு பெரிய சபையை வாங்கி பெருசால கட்டியிருப்போம். நம்ம நம்பலையே. நம்பி இருந்தா அப்படி இல்லையே. முழுசா நம்பலையே. ஏதோ அரகுற நம்பிக்கை, கொஞ்சம் ஒரு கடுகளவுக்கு நம்பிக்கை, அது கூட இல்லைன்னு ஆண்டவர். நம்ம நம்பி இருந்தா அப்படி இல்லையே. நம்பி இருந்தா அப்போ சீசர்கள் ஒருத்தன் நம்பல. சரிதான், ஆண்டவர் சொன்னது சரிதான், ஏசு சொன்னது இல்லையா? நேரம் அவருக்கு முன்னால போய் நின்னார். சீசர்களுக்கு முன்பாக நின்று அவருக்கு முன்பாக எல்லாரும் பார்த்தோன்னா அவங்க எல்லாம் நினைச்சாங்க ஏதாவது ஆவி வந்துருச்சு போல இருக்குன்னு. உடனே என்ன கேட்டாரு ஏசப்பா? என்ன கேட்டாரு? சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கப்பான்னு தேனடைகளை கொடுத்த உடனே அவங்க முன்னால சாப்பிட்டு நான் உயிரோட தான் இருக்கிறப்பான்னு சொல்லி அவரை நிரூபிப்பதற்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எதுக்கு? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட வாசமா இருக்கிறேன், நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உணர்றீங்களா? ஆமேன்னு சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கிறேன், உன் அப்பாவா இருக்கிறேன்னு அவர் நிரூபிக்கிற பாடுபடுறாரு. நம்ம மகனா இருக்கிறேன், மகளா இருக்கிறேன்னு பாடுபாடல. ஆனா அவர் பாடுபடுறாரு எதுக்கு? நான் உன் அப்பாவாவும் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? சீசர்களுக்கு முன்பாக பட்ட பாடு இன்னைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, முடிய மாட்டேங்குது. இல்ல இன்னைக்கு அது முடிஞ்சிருந்தா இந்த இந்தியா தேசத்தை உலகம் முழுவதும் என்னவா இருக்கும்? அல்லேலூயா. பெரிய அல்லேலூயா கூட்டம் பெருசா எழுதி இருக்கும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா வந்திருப்பாரு, எல்லாம் பரவராஜ்யத்துல போயிருக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது? முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குது? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அப்படி ஒரு கடவுள் இருக்காரா? எப்படிங்க என்னைக்கோ செத்தாரா, இன்னைக்கு எப்படிங்க பாவத்தை சுமந்தாரு, என்னைக்கோ ரத்தம் சிந்தனார், இன்னைக்கு எப்படிங்க நினைவுறும்படி நமக்கு இன்னைக்கு அவர் செய்கிறார் இல்லையா? தோமா சொல்றான், நான் வந்தாலும் நம்ப மாட்டேன்ப்பா, நம்பவே மாட்டேன். அவருடைய காயங்களிலே என் விரல போட்டு பார்க்கணும், எப்படி இருக்குங்க? வெந்த பொண்ணுல வேலை சொல்ற இருக்குமா இல்லையா? உங்க காயத்துல மருந்து போடுறதுக்கு ஒரு நர்சம்மா வந்து கொஞ்சம் தொடச்சா, ஐயோ அந்த அம்மா கையை பிடிச்சி வர தட்டி விட்டுருக்கும்ல. அப்படி இருக்கும்போது ஏசப்பா கிட்ட போய் சொன்னா அவருடைய காயங்களில் வரல உள்ளுக்கு போட்டு பார்க்கலன்னா நம்ப மாட்டேன். அப்படிதான் நம்ம நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்களேன். நம்ம விசுவாசத்துக்கு எப்படி இருக்கு? ஏன் முன்னால வந்து நிக்கணும்? அவர் தன்னை எனக்கு முன்பாக வெளிப்படுத்தணும். அவர் என் முன்னால என்கிட்ட பேசினாதான் நான் விசுவாசிப்பேன், நம்ப மாட்டேன். இல்லை நம்ம நம்புறதா இருந்தா நீங்க எப்படி இருந்திருப்போம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? தோமாட்ட சொன்னாரு ஆண்டவர், இப்ப வா கையை போட்டு பாரு. இல்ல நடுங்கி இருப்பானா இல்லையா? நடுங்கி இருப்பானா? உடல்ல நீ சொன்னால போடுவான் கையை, என் விரல தொட்டுப்பா, என் காயங்களை தொட்டுப்பா. இல்ல அவன் வெளிப்படுத்தி கொடுத்துறாரு. உடனே தோமா என்ன சொல்றான்? ஆண்டவரே, அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி நினைச்சான். அவரை கூப்பிட ஆரம்பிச்சான். அப்போ மனதின் காரிருள் முழுசா நீங்கி போனதான் அவரை நினைச்ச முடியும். சொந்த அப்பாவா ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர மனதுல ஒரு இருள் போஷனை வச்சுக்கிட்டு எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பான்னா அவர் நமக்கு அப்பாவா இருக்க மாட்டார். அங்கிளா தான் இருக்கும். சித்தப்பாவும் இருக்க மாட்டார், பெரியப்பாவும் இருக்க மாட்டாரு, சொந்த அப்பாவும் இருக்க மாட்டார். யாரா இருப்பாரு? விருந்தாளு வந்து பாரு, அங்கிளா தான் அவர் இருக்க முடியும். இன்னைக்கு அப்படி வேண்டாம். தோமாவுக்கு ஆண்டவர் அடுத்த வசனம் வாசிருங்க, 29 வாசிருங்க.
நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். பாக்கியவான்கள். இல்ல, நான் காணணும், உங்களை காணணும், உங்க முகத்தை பார்க்கணும், நீங்க எனக்கு முன்னால வந்து நிக்கணும், உங்க காயத்தை தொட்டு பார்க்கணும், அப்பதான் நம்புவேன்னா அது விசுவாசம் இல்ல. விசுவாசம் என்ன? விசுவாசத்தோட டெபினிஷன் வாசிக்கிறேன். விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப காணப்படாத இயேசுவை நீங்க விசுவாசித்தார்களானால் அது வருவதற்கு நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அம்மாவை போல இருக்காதீங்க, அப்பாவா ஏற்றுக்கொள்ளுங்க. முன்னால போகும்போது சொல்லுங்க, அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கிறேன், அப்பா அவங்க மகன் வந்திருக்கேன், அவங்க மகன் வந்திருக்கேன் சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருப்பார். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபித்து நாம் தொடர்ந்து நம்முடைய காரியங்களுக்கு நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். தன்னுடைய ஐக்கிய பற்றி ஆயத்தமாக கடந்து செல்ல எல்லாம் எழுப்பி நிற்போமா? எல்லாரும்